அழைச்ச அழைப்பெல்லாம் வேறங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை அழைக்கல. பிரைசியாசுவா. கலாத்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. பின்னு நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆமென், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்த ஒரு சிக்கல் இங்கதான் இருக்குது. ஞானமாய் நடக்கிறது என்ன அப்படின்னா, மாம்சத்துக்குரிய இச்சைகளின்படி நீ நடக்க கூடாது, ஆவிக்கேற்றபடி நடக்கணும். முடியுமா? ஆவியானவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியணும். 100% செய்ய மாட்டியே. மாம்சத்தை தான் பெருசா நினைச்சு மாம்ச சிந்தையில வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்புறம் எப்படிங்க? ஏன்னா கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 17ல இருந்து 21 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் கோபம், சண்டைகள் அதெல்லாம் இருக்கும்ல, இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது மற்றொன்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நல்லா கேளுங்க, ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம். கேளுங்க, உங்க மாம்சத்துடைய கிரியை எங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு பாத்தீங்களா? ஆவியின் கிரியை எப்படிப்பட்டது? அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப மாம்சத்தினுடைய கிரியையில வாழ்றவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யோசிக்கிறியா? அதுக்கு தான் முதலே சொன்னேன், உள்ளான மனுஷனை முதல்ல வெளியே கொண்டு வா, புறம்பான மனுஷனை சாகடிச்சிரு. ஆமென். புறம்பான மனுஷனுடைய மன விருப்பத்தின்படி வாழாத. இது மாம்சத்தினுடைய கிரியைகள். இது உன்னை நாசப்படுத்தும். ஜெபிக்க விடாது, உபவாசிக்க விடாது, வேத வாசிக்க விடாது, தேவ சமூகத்தில் இருக்க விடாது, தேவனோடு ஐக்கியப்பட விடாது. இது மாம்சம். அதனால இந்த மாம்சத்தை களைந்து ஆவிக்குள்ளாக கடந்து போ என்கிறேன். உன்னால முடியுமா? நீ மாம்சதான் நேசிக்கிற. அதனால்தான் சொல்றாரு, ஞானமாய் நடக்க சொன்ன தேவன் சொல்றது என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் பொல்லாதவளா இருக்கிறது. இப்ப இந்த பொல்லாத காலத்துல நீ உன்னை பிரயோஜனப்படுத்த முடியுமா? ஏனென்றால் எரேமியாவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் சென்றது, ஆமென், கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஆமென். நல்லா கேளுங்க, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்ப இன்னைக்கு தானே சொல்லிட்டு இருக்க, கிருபையின் காலம், கிருபையின் காலம், இதுலயும் ரட்சிப்பு வரலையா? ஆமென். எரேமியாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம் நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அம்மோ, நீதான் ரட்சிக்கப்பட்டேன்ற வசனம் சொல்லுது. நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கி இருக்கும். பதில் இருக்கா? ஆமென். எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற போது, அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? யாருக்கு இங்க அதிசயம் செய்யல, யாருக்கு அற்புதம் செய்யல, நடக்கிற காரியத்தை யாருக்கு சொல்லல, எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் ரட்சிப்பை குறித்து கவலை இல்லையே. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வியான்னு கேள்வி கேட்கிறாரு. பவுல் கேட்ட கேள்வி புரியுதா? கவலையற்று இருக்கிறோம். ஜெபம் வரலேன்னு கவலை, உபவாசிக்கலேன்னு கவலை, வேத வாசிக்கலேன்னு கவலை, தேவனுடைய பிள்ளையாய் வாழலேன்னு கவலை. ஐயோ, கவலை 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 பிள்ளைகள். ஆனா பணத்துக்காக கவலை இல்லை, பேர் புகழுக்காக கவலை இல்லை, ஆஸ்திக்காக கவலை இல்லை, அந்தஸ்துக்காக கவலை இல்லை. இப்படி இருக்கிற பிள்ளைகளை போய் தேவன் இப்படி நியாயம் தீர்க்கலாமா? ஏன்னா நம்ம கவலை நமக்கு தானே தெரியும். நீ திருந்தணும்னு தான் அவர் ஒன்று அடிச்சிருக்கிறாரு.
திருந்தலைன்னா அது அவ்வளோதான், அவுட் பண்ணி விட்டுருவார், உனக்கு இல்லாமல் போகும் பண்ணிடுவார். இன்னைக்கு தூரப்படுத்துவார், நாளைக்கு இல்லாமலே ஆக்கிடுவார். அப்போ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அப்போ சந்தோஷம். அது இருந்துச்சு, போச்சு, போட்டு எனக்கு என்ன. அந்த மனநிலையை வரணும். முடியுமா? இல்லல்ல. அப்போ இப்போ மனம் திரும்பு, நாளை தினம் உன்னுடையதல்ல. நிறைய பேர் சொல்றது உண்டு, நான் இப்போ மனம் திரும்பிட்டேன், இப்போ நல்லா ஜெபம் பண்றேன். எத்தனை நாள் தெரியுமா? கூடி போன ஒரு 5 நாள். 6வது நாள் தடிக்கு பொத்துடு கீழே விழுந்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ தூங்குனா என்ன, தூங்கலைன்னா எனக்கு என்ன? உனக்கு கிடைக்கிறத கடவுள் கொடுக்க போறாரு, நான் வாங்க போறேன். எனக்கு இதுல பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு சொன்னதை நான் சொல்லாமல் இருந்தால் ஓரத்த பழி என் மேல வந்துருமோன்னு ஒரு பயம், வேற ஒண்ணு இல்லை. மனம் திரும்புறதும் மனம் திரும்பாமல் போகிறதும் உன் வேலை. நான் மனம் திரும்பினா எனக்கு கொள்ளலாம், நல்லது. நீ மனம் திரும்பினா உனக்கு நல்லது. அழிவு வருமானு கேட்டா வரும். ஏன்னா நியமிக்கப்பட்ட காரியம் வந்தா உன்னால நிக்க முடியாது. என்னுடைய தலையெழுத்தை பற்றி எனக்கு சொன்னானுங்க, நான் அந்த தலையெழுத்தை மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. இதுதான் உண்மை. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அவன் தலையெழுத்தை மாற்ற முடியல. ஒவ்வொருத்தருக்கும் இதான் கெதி. மாற்றணும்னா போராடணும். நம்ம போராடுறது இல்லை. அதனால தான் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எந்த புஸ்தகம் சொல்லிட்டு இருக்கேன்? ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோன்ட்டு நீங்க இப்படியெல்லாம் வசனத்தை போட்டு வாசிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன இது நடக்குது? உங்களுக்கு புரியாம, உங்களை அவனுக்கு புரியாம, அவனை உங்களுக்கு புரியாம இப்படி பைபிள் வசனத்தை வாசிக்கிறீங்களே, இது நியாயமா? அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான், சபையில போய் ஞானஸ்நானம் எடுத்தா ரட்சிக்கப்பட்டாச்சான். இங்க ரட்சிக்கப்படல, அக்கிரம சிந்தை இருக்கு, ரட்சிக்கப்படல, இனிதான் ரட்சிப்புன்னு சொல்றீங்க. சரி, மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனமும் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இந்த 2 வசனம் இப்படிதான் சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளமா இருக்கிறவன் நாமத்தில் வருகிற உபத்திரவத்தில் ஜெயமெடுப்பான், ஆனால் அப்போதுதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுமாம். நாமத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள்ல அவன் ஜெயிக்கணும். ஆமென். ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பாக நாம் ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய ஊடாய் கடந்து போய் நாம் வருகிற உபத்திரவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள யாசுவா மேசியாவை நோக்கி பார்த்து ஞானமாய் நடந்து காலத்தை உபயோகப்படுத்திடுவோமே, ஆனால் நிச்சயமாய் நாம் இந்த பொல்லாத காலத்திற்கு தப்பி அவருடைய ராஜ்யத்திற்கு அவரோடு கூட கடந்து போக தேவன் நம்மை அழைத்து செல்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போமா?